வாங்க இன்றைக்கி சொரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், பெருங்காயம், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச சொரக்காய், ஒரே ஒரு வெங்காயங்க அதில் போடலாங்க. அடுத்து தேவையான அளவு கல் உப்புங்க, கூட்டுக்கு தேவையான அளவு. அடுத்து குக்கரை இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி. குக்கரில் 3 விசில் வந்துடுச்சுங்க. நல்லா வெந்துட்டுருக்கோம். சொரக்காவும் பாசிப்பருப்பும் நம்ம திறந்து பார்க்கலாங்க. ஆவி அடங்கினோன்னு கூட்டுக்கு தேவையான காஞ்ச மிளகா, தேங்காய். நம்ம மிளகாத்தூள் சேர்க்கலைங்க. வெறும் காரத்துக்கு வெறும் காஞ்ச மிளகா தாங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் சாப்பிட்றதால நான் கொஞ்சம் நிறைய தான் சேர்த்துருக்கேங்க. அடுத்து நம்ம தேங்காயும் காஞ்ச மிளகா அரைச்சி வச்சிடலங்க. காரத்துக்கு அந்த விழுதை போடணுங்க. தேங்காயும் காஞ்ச மிளகா அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துட்டு, தேங்காய் போட்டதெல்லாம் கெட்டுடுங்க. அதனால் ஒரு கொதி வர வரலும் கொதிச்சிட்ட பிறகு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாங்க. கூட்டு தாளிக்கு தேவையான எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. அடுத்து கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை தாளிச்சதை குக்கரில் ஊற்றிட்டேங்க. சுவையான சுரைக்காய் கூட்டு ரெடிங்க. சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.